सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् பரமாத்மாவனால சொல்லப்பட்ட பகவத்கீதை மகாபாரதத்துல இருக்க பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துக்கு போறோம். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனுடைய விஷாதத்தை பார்த்தோம். அர்ஜுன விஷாத யோகம்னு அதுக்கு பேரு. அர்ஜுனன் எப்படி மனக்குழப்பத்துல இருந்தான், ஏன் அப்படின்னு யோசிச்சோம்னா, அகங்காரமும் மமகாரமும் இருந்ததேயானால் சம்சாரம். சம்சாரம்னா என்ன டெபினிஷன்னா, ராகத்தினால வரக்கூடிய டிபெண்டன்ஸ். அந்த டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால அது கிடைக்கலன்னாக்கா துவேஷம் வருது, அது கிடைச்சதுன்னா பந்தகத்துவத்தை ஏற்படுத்துறது. அதனால இப்ப என்ன ஆச்சு, இவனுக்கு பந்தனம் ஆயிடுறான் இவன் அந்த ராகத்தினால. அது மாத்திரம் இல்ல, மோகத்தினாலதான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அது மாத்திரம் இல்ல, இவனுக்கு இவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் கிடைக்காததுனால சோகம். ராகம், சோகம், மோகம், இது 3. இது இல்லைன்னாக்கா துவேஷம். இப்படி ஒரு மனிதனானவன் என்ன பண்றான், இந்த உடம்ப என்னோடது நினைக்கிறதுனால, இந்த அகங்கார விருத்தியினால இந்த உடம்புல இருக்கிற பெயின் பிளஷர் எல்லாம் இவனுக்கு வருது. அதே மாதிரி மமகாரத்தினால வெளியில இருக்கக்கூடிய பிளஷர்ஸ் பெயின்ஸ் எல்லாம் இவனுக்கு வருது. வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னா, புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா, அப்படி இதெல்லாம் மமகாரத்துக்கு சேர்ந்தது. புத்திரேஷனா பசங்க மேல ஒரு ஆசை, குடும்பத்து மேல ஒரு ஆசை, இப்படி ஒரு ஈசன் இவனுக்கு இருக்கு. மமகாரம் இவர்கிட்டெல்லாம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், என்னை சேர்ந்தவர்கள், அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு ஆச்சு அப்படின்னு நினைக்கிறான். 2வது லோகேஷனா, இந்த லோகத்துல எனக்கு பேரும் புகழும் வரணும். அதே மாதிரி இந்த சரீரம் போன உடனே மேல் லோகத்துக்கு போனாலும் நான் சௌக்கியமா இருக்கணும், எங்க அப்பா சௌக்கியமா இருக்கணும், என் பசங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு லோகேஷனா வேற ஒரு லோகத்து மேல. அதுக்கப்புறம் திட்டத்துல ஒரு ஆசை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மணியில ஒரு ஆசை, செல்வத்துல ஒரு ஆசை, எனது எனது என் வீடு, என் பணம், என்னுடைய டெபாசிட் அப்படின்னு. இதெல்லாம் மமகாரத்துக்கு. இந்த அகங்காரம் மமகாரம் இது 2மே இவன் எதுக்காக சேர்த்துட்டான்னாக்க டிபெண்டன்ஸுக்காக சேர்த்துட்டான், ராகப்பட்டு. இந்த டிபெண்டன்ஸால சேர்க்கும் போது என்னாச்சு, அதெல்லாம் இவனுக்கு சரியா ஃபேவரபிளா இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடும். ஃபேவரபிளா இல்லைன்னா சோகம் வருது, ஃபேவரபிளா இல்லைன்னா கோபம் வருது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாஸ்டர்னு இந்த கடூர்மிகள் இவனை போட்டு தாக்குறது. இப்படி தாக்குறவன் இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு குழப்பத்தை அடையிறான். இந்த குழப்பத்துல அடைகிறவன் தான் மனிதன். அந்த மனிதனா நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் இங்க அர்ஜுனன் பின்னாடி வர போற சொல்ல போற. அர்ஜுனனை நிறுத்தி திருப்தியா அர்ஜுனனுக்கு சொன்னா, அர்ஜுனனை முன்னாடி வச்சு சொன்னான். ஆனா அவர் அர்ஜுனனுக்கு சொல்லல, நம்மளுக்கு தான் சொன்னார் அப்படின்னு சொல்ல போறாரு. இப்போ அடுத்ததா அந்த அர்ஜுனன் எப்படி விசாதத்தை அடைஞ்சான்றதை பார்த்தோம். தன்னுடைய ஓன் கசின்ஸ் எல்லாம் 100 பேரும் அவ எதிர்க்க இருக்கா. குரு இருக்கார், அப்புறம் ஆச்சாரியனான துரோணர் இருக்கார், கிருபாச்சாரியார் இருக்கார், தோல்ல போட்டு வளர்த்த பீஷ்மாச்சாரியார் இருக்கார். இவாளோட நான் எப்படி போர் புரிவேன், இவாளோட நான் பண்ணேன்னாக்கா அப்படி ஒரு ராஜ்யம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கக்கூடிய வில்லையும் அம்பையும் கீழே போட்டுட்டான் அப்படின்னு இந்த அத்தியாயமானது முடிஞ்சிட்டு. ஏவமுக்த்வா அர்ஜுன சங்கே ரதோபஸ்தௌ பாதிசதே விஸ்ருத்ய சகரம் சாபம் சோக சம்விக்ன மானசா. சோக சம்விக்ன மானசா, சோகத்தினால வியாக்குலமான சித்தனாக இருந்து கொண்டு அவன் கையில இருக்கக்கூடிய அம்பையும் இதையும் போட்டுட்டு அந்த தேர்தட்டுல போய் உட்கார்ந்துட்டான். இவாளோட நான் எப்படி நான் சண்டல் புரிவேன் அப்படின்னு. அதனுடைய கண்டினியூவேஷன் இப்போ பார்க்க போறோம். இந்த 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம் அப்படின்னு பேர் வச்சார். சாங்கியம் அப்படின்னா சாங்கிய சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாங்கிய சாஸ்திரத்தோட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அது நம்பர்ல இருந்து வந்தது அந்த சாங்கியம்ன்றது. 24 தத்துவங்களை சொல்லக்கூடிய
பிரகிருதி புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 24 தத்துவங்களை வச்சுட்டு கபில முனிவர் எழுதின சாஸ்திரத்துக்கு பேரு சாங்கிய சாஸ்திரம் பேரு. ஆனா இங்க பகவான் என்ன பண்றாரு, அந்த சாங்கியன்ற பதத்தை ஞானம் அப்படின்ற அர்த்தத்திலேயே யூஸ் பண்ணியிருக்காரு. கீதையை பொறுத்த வரைக்கும் சாங்கியம் அப்படின்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஞானம். சாங்கிய யோகம்னாக்க ஞான யோகம் அப்படிங்கிற அர்த்தம். பரமார்த்த தத்துவ நிரூபணம் ஞானம் சாங்கியம் அப்படின்னு ஆச்சாரியால் இதுக்கு டெபினிஷன் கொடுத்தார். இந்த சாங்கியத்துக்கு சாங்கியம்னா என்ன, பரமார்த்த தத்துவ ஞானம், நிரூபணம் செய்யக்கூடிய ஞானம் எதுவோ அதுதான் ஞானம். தத் விஷயா புத்தி சாங்கிய புத்தி, தத் விஷயா யோகா சாங்கிய யோகா. இப்படி அந்த விஷயமா இருக்கக்கூடிய யோகத்துக்கு பேரு சாங்கிய யோகம் அப்படின்னு. இவர் என்ன பண்ண போறார், சாங்கிய யோகத்தை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அசோச்சியானந்தோச்சத்துவம் விஜ்ஞாவாதாம்ச பாஷதே கதாசூன கதாசூஞ்ச நானுசோச்சந்தி பண்டிதா அப்படின்னு ஆரம்பிச்சு இதுல 32வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்வதர்மமபிதாவேக்ய நபிகம்பிதும் அர்ஹதி அப்படின்னு 31வது ஸ்லோகம் வரைக்கும் இவர் என்ன பண்றாரு, இந்த ஞானத்தை பத்தி பேச போறார். அதனால இந்த கீதா சாஸ்திரமானது அசோச்சியா அன்வசோச்சத்துவம் அதுல ஆரம்பிக்கிறது. அதுல இருந்து ஆரம்பிச்சு சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு 66வது ஸ்லோகம் 18வது சாப்டர்ல, 2வது சாப்டர்ல 11வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகம் முடிகிற வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்களானது சாஸ்திரம், மோட்ச சாஸ்திரம். இதுதான் கீதா சாஸ்திரம்னு பேரு. இது சகல வேதத்தினுடைய சார சங்கிரகமாக இத பகவான் சொல்லி இருக்கிறதுனால வேதத்துல இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்கள் எல்லாம் சாரமா இந்த 17 சாப்டர்ல பண்ணிட்டாரு. இந்த வேதாந்தத்துக்கு உள்ளுக்குள்ள வரணும்னாக்கா முதல்ல என்ன பண்ண, சாதன சம்பத்தி அவனுக்கு வேணும். அப்படின்னா உலகத்து மேல ஒரு வெறுப்பு வரணும். அந்த உலகத்துல இருக்கவாளுக்கும் நமக்கும் சரிப்பட்டு வராதுன்ற ஒரு நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இவனுக்கு வேதாந்தமானது புரியாகும். இதை புரிய வைக்கிறதுக்காக தான் அங்க அர்ஜுனனுக்கு விஷாத யோகம் நடந்தது. அர்ஜுனனுடைய விஷாதம் தான் காரணமா போச்சு இப்போ பகவானுக்கு. அந்த விஷாதமான உடனே பகவானுக்கு சொல்லக்கூடியதான ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவர் எந்த இடத்துல சொல்றோம் அப்படின்றதெல்லாம் காலம் தேசம் இதெல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்கல. கிருஷ்ணனுடைய யோகியனை பார்த்தார், அவனுக்கு சொல்ல வேண்டிய சமயம் வந்துடுது அப்படின்னு கிருபையோட அவர் என்ன பண்ணாரு, அந்த கீதா சாஸ்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். எந்த சந்தர்ப்பத்துல இந்த கீதா சாஸ்திரம் சொல்ல போனார் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் 10 ஸ்லோகத்துல. அதுல சஞ்சயோவாச்ச, சஞ்சயனானவன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லி கொண்டு இருக்கான். இப்போ திருதராஷ்டிரனுக்கு இவன் கேட்டார் என்ன நடக்கிறது அப்படின்னு, போர்க்காலத்துல என்ன நடக்கிறது அவன் சொல்ல ஆரம்பிச்சான். தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விஷீகந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹ. ததா பூர்வோக்த ரீத்யா, ததான்னா இப்படி எப்படி எல்லாம் பார்த்து இவாளெல்லாம் பார்த்து நடுவில் கொண்டு போய் பேரை நிறுத்துங்கன்னா இவர் நேர அவர் துரோணத்தையும் பீச் வரையும் பாக்குற மாதிரி வேணும்னே போய் அந்த தேரை நிறுத்தினார். அவளெல்லாம் பார்த்த உடனே இவனுக்கு சோகம் பீடிட்டு வந்துருது. ஐயோ, என் தோல்ல போட்டவரே எனக்கு எல்லா விஷயம் கற்றுக் கொடுத்த அந்த ஆச்சாரியனை நான் எப்படி கொள்ளுவேன்? இதெல்லாம் இந்த திருதராஷ்டிரனுடைய கொல்லையான துரியோதனனுடைய துர்புத்தியினாலதான் இப்படி ஒரு காரியம் வந்துருக்கு. எல்லாம் இருக்கிறவாள்லாம் எனக்கு வேண்டியவன், எல்லாம் என்னுடைய மாமனார்கள், என்னுடைய மாமாக்கள், என்னுடைய குரு எல்லாரும் இவ உட்கார்ந்துருக்கா. இவா எதிர்க்க போன இந்த பக்கம் போனா என்ன, அந்த பக்கம் போனா என்ன, யார் செத்தா என்ன, எல்லாமே எனக்கு தான் நல்லா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இவர்களை எல்லாம் பந்துக்களுக்காக தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இவ்வளவு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கோம். இவாளெல்லாம் முன்னுக்கு அதை எப்படி அந்த ஸ்லோகத்துல போய் நான் இந்த ராஜ்யத்தை நான் விரும்புவேன், அப்படி ஒரு ராஜ்யம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு என்ன பண்ண, ஸ்லோகத்துல தலையெல்லாம் சுத்துறது. சீதந்தம் மமகாத்திராணி, என்னுடைய உடம்பெல்லாம் என்னுடைய பரிசுஷி, என்னுடைய உடம்பெல்லாம் குதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டு பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு இந்த சோகமானது என்ன ஆச்சு, இந்த ரீதியா இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனனுக்கு கிருபையா ஆவிஷ்டம். கிருபையா அப்படின்னா, கிருபையானா இந்த இடத்துல கிருபையினால சாதாரணமா நம்ம கிருபான்னா என்ன சொல்றோம், சாஸ்திர கிருபா, ஈஸ்வர கிருபா, ஆத்ம கிருபா. இதுதான் ஒரு மனுஷனுக்கு ஒண்ணு. கிருபான்றதை நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவ் சென்ஸ்ல தான் யூஸ் பண்ணி வழக்கம். நமக்கு கிருபான்னா கம்பேஷன் அப்படின்ற அர்த்தத்துல தான் யூஸ் பண்ணிருக்கோம், அது பாசிட்டிவ் வச்சுவா. ஆனா இந்த இடத்துல அர்ஜுனன் கிருபையா விட்டான்னா இது வேற மாதிரி ஒரு கிருபா. இது
இது எப்படி அவனுக்குன்னா பிகாஸ் ஆஃப் இட் அட்டாச்மெண்ட் வந்த கிருப்பை இது அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால வந்த கிருப்பையை தவிர சாதாரணமா குருக்கு வரக்கூடிய கிருப்பையானது என்னன்னா இவனும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு வரக்கூடிய கிருப்பை தான் அவன் மேல இருக்கக்கூடிய ஒரு தயாபுத்தி அவருக்கு இருக்குன்றது வரும். இவனுக்கு இப்ப வந்ததுக்கு காரணம் என்ன சிச்சுவேஷன் இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்னால அவனுக்கு இது வந்து இந்த கிருபையானது பிகாஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் அதை புரிஞ்சுக்கலாம். இப்படி கிருபையா ஆவிஷ்டம் ஆவிஷ்டம்னா வியாப்தம். இப்ப என்ன பண்ணா இந்த இவனுக்கு இந்த பயத்திலையும் இந்த ஹெல்ப்லெஸ்னஸ் கார்பண்யம்னு பேரு இருக்கு. கார்பண்யம்னாக்க ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் இவனுக்கு வந்துட்டு ஐயோ இவாளெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணுவேன் நான் எப்படி இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிப்பேன் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் டிப்ரெஷன்ல இருக்கான். இந்த டிப்ரெஷனால ஆதிஷ்டம் அவன் அந்த டிப்ரெஷனால வந்ததுனால அவனுடைய இது என்ன கண்ணெல்லாம் கலைக்க போச்சு. அஸ்ரு பூர்ணா குலேஷனம் அஸ்ரு அப்படின்னா கண்ணு. அஸ்ரு பூர்ணா கண்ணீர். கண்ணீர் வந்து முழுக்க வந்துருக்கு அவனுடைய கண்ணுல முழுக்க கண்ணீர் வந்து அந்த ஆகுலம் அப்படின்னாக்க அவனுடைய கன்ஃபியூஷன்னால இந்த சோகத்தினால அவனுடைய கண்ணுல தண்ணீர் வந்தது. தண்ணீர் வந்ததுனால இப்ப என்ன ஆச்சுன்னா அவனுடைய ஈக்ஷணம் அவனுடைய பார்வையானது பிளர்ட் ஆயிடுச்சு. அஸ்ரு பூர்ணா குலேஷனம் அப்படின்னாக்கா பிளர்ட் விஷன் பிகாஸ் ஆஃப் தண்ணீர். அவனுடைய கண்ணீர்னால அவனுடைய விஷனானது போயிட்டு இப்போ வந்ததுனால இப்படி சோகத்தோட இருக்கக்கூடிய விஷீதந்தம் இப்படி இருக்கான். விஷீதந்தம் அப்படின்னாக்க துப்பித்து இருப்பவன். விஷீதந்தத்துக்கு விஷாலம் பிராப்னுவந்தம் அர்ஜுனம். இந்த மனக்குழப்பத்தினால அடிமையாகி இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணன் அந்த அர்ஜுனனை பார்த்து மதுசூதனா கிருஷ்ண பரமாத்மா மது அப்படின்னு ஒரு அரக்கன் தான் அவரை இவர் கொண்டதுனால இவருக்கு மதுசூதனா. இதை பத்தி தேவி மகாத்மியத்துல மதுகைடபாலனுடைய வதத்தை பத்தி விஸ்தாரமா முதல் சாப்டர்ல சொல்லியிருக்கு எப்படி பண்ணார் அப்படின்றதெல்லாம். இப்படி மதுசூதனன் மது அப்படின்னாக்கா அந்த அரக்கனுடைய பேரு, சூதனன்னா அதை கொண்டவர், மதுசூதனான கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். இந்த மதுசூதனனானவர் இப்படி விசீதந்தம் அர்ஜுனம் அவனை பார்த்து இதம் வாக்கியம் உவாச்ச இந்த வாக்கியத்தை சொன்னார். எந்த வாக்கியத்தை சொன்னார் அப்படின்னா ஸ்ரீ பகவான் உவாச்ச உதத்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரமர்ஜுன. உதத்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம். விஷமே அப்படின்னாக்க சரியான நேரத்துல வரக்கூடிய தாட்ஸ் எல்லாம் கரெக்டான தாட்ஸ். இது எப்படி வந்ததுன்னா சரியான நேரத்துல வரல, விஷமமான ஒரு நேரத்துல வந்துட்டு அப்படின்னா அயோக்கியமான ஒரு சமயம். பேட்டில் ஃபீல்டுக்கு வந்திருக்கான், உள்ள வரும்போது ஷூ லேஸ் போடும்போது இவனுக்கு தெரியாதா, ட்ரெஸ் போடும்போது தெரியாதா, இந்த வாருக்கு வேண்டிய கவச்சங்கள்லாம் போடும்போது தெரியலையா, அவன் பாட்டுக்கு அங்க வரும்போதெல்லாம் ரொம்ப குஷியா வந்துட்டு திடீர்னு இங்க வந்து கலந்துறான்னாக்க இது எதை காமிக்கிறது? ஒரு சத்திரனுடைய காரியமே இல்லை இது. அப்படி இருக்கக்கூடிய வந்து அவன் சொன்னதெல்லாம் ரைட்டு மாதிரி நம்மளுக்கு தோணிட்டு ஆமா ஐயோ லேடிஸ் அதெல்லாம் கட்டி போயிடுவாள். அப்புறம் வர்ணசங்கரம் வந்துருச்சுன்னா அப்பாக்கெல்லாம் பிண்டம் கிடைக்காது, உலகம் கிடைக்காது, எப்படி தர்ப்பணம் எல்லாம் பண்ணுவான், இப்படி எல்லாம் கேட்டதெல்லாம் நியாயம் மாதிரி இருக்குது. ஆனா ஒண்ணு கவனிக்கணும், அதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா ரசிக்கல. யார் யார் எதை பேசணுமோ அவன் தான் பேசணும். ஸ்ருதி எல்லாம் பார்த்து படிக்க கூடிய அந்த பெரியவா வந்து உலகத்தை பத்தி இப்படி எல்லாம் கவலைப்பட்டா அது நியாயம். இவன் சத்திரியனா இருந்துட்டு இவனுடைய வேலை என்ன, போர் புரியத்துக்காக வந்தவன். அங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் பரவாயில்ல, இங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டு கலங்கிறதுன்றது அவர் பிடிக்கல அவருக்கு. என்ன இப்படி எப்படி செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யாம வேற ஏதோ ஒரு தர்மத்தை இவன் ஃபாலோ பண்றான். இதெல்லாம் வந்து சிஸ்டர்கள் கவலைப்படுவா, பிராமணா கவலைப்படுவாங்க. இவன் வந்து அதெல்லாம் வந்து கவலைப்பட்டானாக்கா அவன் சத்திரியனா இருக்கவே முடியாது. அவனுடைய வேலை என்ன, வீர சொர்க்கம் அடையிறதுதான் இவனுடைய ஒரே வேலை. எதுக்கு சத்திரியனா பிறந்திருக்காங்கன்னா அநியாயத்தை தட்டி கேட்கணும். ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா எல்லாரும் ஒரு முடிவு எடுத்தாங்க, அதுக்கு கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் பின்வாங்கிறதுன்றது வந்து சரியான ஒரு நடவடிக்கையே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இவன் இந்த சமயத்துல போய் அயோக்கியமான சமயம், இது யோக்கியமான ஒரு நேரம் கிடையாது. விஷமே கஷ்மலம். இவருக்கு இந்த மனக்கலகம் வியாக்குலமானது என்னமா வந்தது? இது யாருக்கு ஒரு தெரியுமா? அனார்யம், அனாரிய யுத்தம். இது
இதெல்லாம் யாருக்கு வருது அப்படின்னாக்க ஆர்யா அப்படின்ற பதத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். ஆர்யான்ற பதத்துக்கு அர்த்தம்னா சர்வோத்தமன்ற அர்த்தம். வசதியான குலத்துல பிறந்தவன், நல்ல எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு பேர் தான் ஆரியன்னு பேரு. அப்படின்னா சிரேஷ்ட குல உற்பன்னா ஆர்யா அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வோத்தமா ஆரியன்னு நம்ம இவாள்லாம் சொல்ற மாதிரி ஆரியன் திராவிடன் அப்படின்றதெல்லாம் இந்த இவாள்லாம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து கைபர் போனதுல இருந்து வந்து செட்டில் ஆயிட்டாங்க இவங்க. அதெல்லாம் வந்து தேச பிரிவே இங்க கிடையாது. இங்க ஆரியன் அப்படின்னாக்கா ஆரியனுக்கு என்ன டெபினிஷன் சொல்லியிருக்குன்னா கர்த்தவியம் ஆச்சர கர்ம அகர்த்தவியம் அனாச்சரன்னு திஷ்டதி யா சஹா ஆர்யா. யார் ஒருத்தன் செய்ய வேண்டிய கர்மாக்களை சுதர்மமாக செய்ய வேண்டிய கர்மாக்களை ஆச்சாரத்தோட அனுஷ்டித்து கொண்டு இருக்கிறானோ, செய்யக்கூடிய கர்மாக்களில் இருந்து விலகி யார் இருக்கிறானோ அவனுக்கு பேர் ஆரியன்னு பேர். ஆரியன்னா இதான் டெபினிஷன். செய்யக்கூடிய கர்மாவை ஆச்சாரத்தோட செய்து கொண்டிருக்கோம், செய்யக்கூடாத கர்மாவை செய்யக்கூடாது, இப்படி இருக்கவன் தான் ஆரியன். இந்த சத்திரியனான இவனும் ஒரு ஆரியன் தான். நல்ல குலத்துல பிறந்தவன், நல்லா படிச்சவன், எல்லாம் பண்ண எல்லார்கிட்டையும் எல்லாம் கத்துட்டு இருக்கான். ஆனா அவன் இப்ப செய்ய வேண்டிய காரியம் என்ன? போர் புரியணும். அதை செய்யாதைக்கு இவன் என்ன பண்றான், வேற ஏதோ பார்த்து பிராமண மாதிரி எல்லாரையும் பார்த்து இவன் அவசப்பட்டு இருக்கான். ஐயோ இப்படி எல்லாம் ஆயிடுமே அப்படி எல்லாம் ஆயிடுமே அப்படின்றதுனால அதை குத்தி காமிக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. இது அனாரியன், இது ஆரியனால செய்யக்கூடிய காரியம் இல்லப்பா, இது அனாரியம். அது மாத்திரம் இல்ல, அசத்தியம். சொர்க்கமானது எப்படி பிராமணனுக்கு யஜ்ஞாகாதிகள் பூஜைகள் இப்படி எல்லாம் பண்ணாதான் அவனுக்கு மேல்லோக பிராப்தியானது கிடைக்கும். சத்திரியனுக்கு என்ன விதிச்சிருக்கு, அவன் என்ன வீர சொர்க்கம், அவன் சண்டையில போட்டு செத்தாதான் அவனுக்கு சொர்க்கமானது கிடைக்கும். அவன் வந்து இவாள மாதிரி உட்கார்ந்தா அவனுக்கு கிடைக்காது. அவனுக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் பண்ணாதான் அவனுக்கு சொர்க்கம். இவன் இந்த அர்ஜுனனான அனாரிய துஷ்டம் அப்படின்னாக்க கூடினவனா இருக்கான். ஆரியனுக்கு உண்டான குவாலிட்டிஸ் இல்லாதவனாக இருக்கிறாய். அது மாத்திரம் நீ பண்ணக்கூடியது அபோக்கியம், புண்ணியம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க. உனக்கு எது புண்ணியமோ அந்த காரியத்தை பண்ணணும், அந்த காரியத்தை பண்ணல. அது மாத்திரம் இல்ல, இவ்வளவு பெரிய வீரன், இவ்வளவு நாள் படிச்சுட்டு இவ்வளவு நாள் வந்து எல்லாரும் அதுவும் நீ என்ன சாதாரணமான ஆளா? சிவபெருமானோடைய சண்டை போட்டு பாசுபதாஸ்திரத்தை வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் காண்டவனத்துல இந்த நிவாத கவச்சாலோட சண்டை போட்டு ஜெயிச்சு அக்னிகிட்டேந்து அந்த காந்தி பம்பில் வாங்கினவன். இப்படி ஒரு வீரனா இருக்கக்கூடிய இவன் போய் இப்ப வந்து இந்த மாதிரி அழுதுண்டு கண்ணில் தண்ணி வந்ததுன்னா ஒரு ஆம்பளைக்கு அது என்ன நன்னாவா இருக்கு அப்படின்னு அகீர்த்திகரம். இது உனக்கு கீர்த்தியா, இது நீ பண்ணக்கூடாது அப்படிங்க. அனாத்யம் அகீர்த்திகரம் அர்ஜுனா உனக்கு விஷமே இந்த ஒரு இடத்துல இதம் அனாரிய யுக்தம், ஆரியனால ஃபாலோ பண்ணக்கூடியதாகவும் அஸ்வத்தியமாகவும் அகீர்த்திகரமாகவும் இருக்கக்கூடிய இந்த கஷ்மலம், இந்த மனக்குழப்பம். கஷ்மலம்னா இம்பியூரிட்டின்ற அர்த்தம். இந்த இடத்துல இம்பியூரிட்டினா என்ன அர்த்தம்னா மென்டல் இம்பியூரிட்டி. இவனுக்கு வந்து டிப்ரெஷன் வந்துருக்கு. அந்த டிப்ரெஷனை சொல்றாரு. இந்த டிப்ரெஷன் குதஹா, உனக்கு எப்படி குதஹா சமபத்தித, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு வீரனா இவ்வளவு நாள் நான் கூட பார்த்திருக்கேன், நீ போய் இப்படி கன்ஃபியூஸ் ஆகி என்னன்னா இருக்கும். எந்த சமயத்துல ஆக்ட் பண்ணாமோ அந்த சமயத்துல ஆக்ட் பண்ணாம இருந்ததுனாக்க உனக்கு எங்கேருந்து வந்தது இந்த டிப்ரெஷன் அப்படின்னு கேட்டார். கேட்டு அவனுக்கு கோபமா ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. க்ளைப்யம் மகமப்பாட்ட நயே தத்வை உபபத்யதே சுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் யத்வா உத்திஷ்ட பரந்தப. பரந்தப அப்படின்னு கருத்துல கூப்பிடுறாரு. எதிரிகளை தவிக்க செய்ய வேண்டாம். ஒரு சத்திரனுடைய வேலை என்ன? உன் கூட ஒருத்தன் எதிர்க்க கூட சண்டை போட்டவன்னா அவன் அப்படியே கொதிக்க வேண்டாம், அவனை வந்து தவிக்க செய்யணும். ஐயோ இவர்கிட்ட போய் மாட்டின்ட்டேன்னா அவன் பண்ணணும். இதுதான் உன்னுடைய ரோல். இதை விட்டுட்டு இவன் போய் ஆசிரமம் நடத்துற மாதிரி உட்கார்ந்து எல்லாருக்காகவும் கவலைப்பட்டு உட்கார்ந்துதானே இது என்ன காரியம் இது? பரந்தப கிளைபியம் மா கமஸ்ம அப்படின்னாரு. கிளைபியம் அப்படின்னா கிளீப பாவம். கிளீப பாவம் பௌருஷ ராகித்யம். கிளைபியம் வேடி மாதிரி என்ன இருக்கான், ஒரு புருஷனுக்கு இருக்க குவாலிட்டியே இல்லையே. ஒரு மேஸ்கலின் மைண்டோட இருக்கிறவன் ஒரு காரியத்தை எடுத்தான்னா அதை முடிக்கிற வரைக்கும் உட்கார்ந்தானா நடுவுல என்ன காரியம் பண்ணா என்னன்றத அந்த கமிட்மெண்ட் வேண்டாமா? அது இல்லாதீங்க. இவன் ஒரு புருஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த மென்டல் எபிலிட்டி இல்லாத நீ இருக்க, அதனால இவனுக்கு கிளீபன்னு திட்டுறாரு. இவனை கிளைபியம் அப்படின்னாக்கா இந்த வேடித்தனத்தை
மா கமஸ்ம, இது உனக்கு வரவே கூடாதேப்பா. இது எப்படி வந்தது? பார்த்தா இது எப்படி இந்த பேடித்தனம் உனக்கு வந்தது? ஏதத்து தொய் உபபத்தியது, இது உனக்கு வரலாமா? பொருந்துமா? ஏதத்து தொய் உபபத்தியது, உனக்கு போய் இந்த மாதிரி வரலாமா? அதுவும் நீ எப்படிப்பட்ட ஆளு? எங்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்க. விராட ராஜாவோட போகும்போது இதே துரியோதனன் நின்ன, இதே கர்ணன் நின்ன, இவெல்லாம் வந்திருக்கா. ஜெயதிரதன், பீஷ்மாச்சாரியார் வந்திருக்கார், துரோணர் வந்திருக்காரு. அப்ப நீ ஜெயிச்சுட்டு வரல உத்தரகுமாரனோட போகும்போது இவாளை பார்த்து நீ பயப்பட முடியுமா? இப்ப போய் அன்னைக்கு எங்க போச்சு உனக்கு? இதே சண்டை அன்னைக்கு போட்டு வந்தல அவனை காப்பாத்துறதுக்குன்னு வரும்போது ஏன்னா அவன் இதெல்லாம் யோசிக்கல. அப்போ அந்த உத்தரகுமாரன் கூப்பிட்டான், நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, தேர் ஓட்டிட்டு வரேன் அப்படின்னு இவன் நேர பிரகந்தலையா போனா. போய் தேர் ஓட்டிட்டு போய் அவனுடைய காண்டிபத்தை போய் ஒரு மரத்துல இருந்து எடுத்துன்னு போய் எல்லாரையும் பண்ணிவிட்டாரு. அது பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணான் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு அம்பு போட்டான். அந்த அம்பானது நேர போய் பீஷ்மரனுடைய காலையும் துரோணரனுடைய காலையும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தது. இத பார்த்தவொடனே பீஷ்மரும் துரோணரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஹா, இன்னைக்கு யார் சப்போர்ட் வரான்றது. ஏன்னா இவன் அஜான வாசத்துல இருக்கானே, அவளுக்கு மொத்தம் அது தெரிஞ்சிட்டு. ஏன்னா முதல்ல நமஸ்காரத்தை பண்றான். இவன் சண்டை இவாளோட தான் போட போறான். ஆனால் நமஸ்காரம் பண்ணிட்டு அவளை ஜெயிச்சு உத்தரகுமாரனோட வீட்டுக்கு வந்துட்டான். ஜெயிச்சுட்டு இது கவலைப்படாதுன்னு. அப்படி விராட தேசத்துல நீ இப்படி எல்லாம் கோபம் பண்ணிருக்க. சிவபெருமானோட போய் சண்டை போட்டு பன்றியா வரும்போது சண்டை போட்டு அவர்கிட்ட பேசி பாசுபதெல்லாம் வாங்கி வந்திருக்காரு. இப்படி எல்லாம் இந்திரனோட போய் இருந்து ஒரு வருஷம் இருந்து அந்த போய் அந்த கந்தர்வ கீதையெல்லாம் அங்கேருந்து கத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய வீரனா இருக்கக்கூடிய உனக்கு இப்ப போய் இந்த கண்ணுல போய் தண்ணியோட இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த கிளைசியமானது, இந்த வேடித்தனமானது நான் உபபத்தியது பொருந்துமா உனக்கு? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு நான் உபபத்தியத்தை இது இது இந்த காரியம் உனக்கு சரியாக பொருந்தவே பொருந்தாதுப்பா. சுத்திரம் ஹிருதய தௌர்பல்யம், இந்த உன்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இந்த துர்பலம் இருக்க பத்தியா, இந்த டிப்ரெஷன், இது வந்து சுத்திரமானது, ரொம்ப நீச்சமான காரியம். அது வந்து ஒரு சத்திரியனுக்கு போர்க்களத்துல வரவே கூடாது. அது சுத்திரமான ஒரு விஷயம். இந்த தௌர்பல்யம்ன்றது வந்து சத்திரியனுக்கு துர்பலமாவது, அது ஒட்டவே கூடாது. பாக்கி பேருக்கெல்லாம் சொல்லிக்கலாம், நம்மளாம் சொல்லிக்கலாம், எனக்கெல்லாம் அவ்வளவு போல இல்லப்பா, நான்லாம் சண்டை போட முடியாது. ஒரு சத்திரியா அந்த வார்த்தையை எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நீ சுத்தமான ஹிருதய தௌர்பல்யம், இந்த உனக்கு துர்பலமானது எப்படி வந்தது? இத முதல்ல ஜட்வா ஒழிச்சு கட்டு, இத தியாகம் பண்ணு. ஜட்வா உத்திஷ்ட எழுது அப்படின்னாரு. இங்க உத்திஷ்ட அப்படின்றதுக்கு நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைய பெரியவாள்லாம் பண்ணிருக்காங்க. அவன் உத்திஷ்ட ஜாகிரத பிராப்தியவரான் போதத அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லுது. உத்திஷ்ட அவேகன், இந்த இந்த மண்டைன் வேர்ல்டுல இருக்கக்கூடியதை வச்சுட்டு நீங்க வந்து சோகத்திலையும் மோகத்திலையும் மூழ்கிட்டு இருக்காதீங்க. இதுல இருந்து வெளியில வாங்க, வேதாந்தத்துக்கு வாங்க அப்படின்னு அங்க சொன்னார். அதே மாதிரி இவர் இவரை சொல்றாரு, இது போதும், இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு நீ தவிக்காத. சோகம் மோகம் இதெல்லாம் வேண்டாம். சோகம் ராகம் மோகம், இது மோகம் தான் சம்சாரம். இதுல இருந்து இதுதான் தூக்கம் அப்படின்றது. இதென்ன பேருறக்கம் எழுதிராய் அப்படின்னு ஆண்டாள் சொன்னது இதுதான். இது என்ன பேருறக்கம்? இந்த சம்சாரத்துல போய் நீ மாட்டின்றீங்க. உத்திஷ்ட, உத்துனா மேல் நோக்கி, திஷ்டன நில்லு, மேல் நோக்கி நில்லு அப்படின்னா என்ன? இந்த இந்த சம்சாரத்துல இருந்து முதல்ல வெளியில வா. டோன்ட் ஹேவ் எனி அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்னாலதான் உனக்கு இந்த புத்தி எல்லாம் வந்தது. அப்படின்னு உத்திஷ்டபரந்தப அப்படின்னா கிளைத்தியம் மாஸ்மகம பார்த்த பார்த்த கிளைத்தியம் மா கமஸ்ம, இந்த இது உனக்கு வரவே கூடாது. இந்த வேடித்தனம் உனக்கு வரக்கூடாது. ஏதத்து பொய் உபபத்தியத்தை, இது உனக்கு கொஞ்சமும் பொருந்தாது. சுத்திரம் ஹிருதய தௌர்பல்யம் செக்வா, இந்த நீச்சமான துர்பலமான உன்னுடைய எண்ணத்தை செக்வா தியாகம் பண்ண பண்ணி என்ன பண்ணணும்? செக்வா அப்படின்னாக்க செக்வா என்ன பண்ணணும்? உத்திஷ்ட எழுது, போருக்கு எழுதுரு. உத்திஷ்ட ஹே பரந்தப, எதிரிகளை தவிக்க செய்கிறவன் நீ போய் ஹிருதய தௌர்பல்யத்துல உட்காரலாமா? இது தெரியவே கிடையாது, எழுதுரு அப்படின்னாரு. உடனே அர்ஜுன சொன்னான், சுவாமி நீங்க சொல்லிட்டீங்க, என்னுடைய துக்கம் எனக்கு இருக்கு. என்ன கதம் பீஷ்மமதம் சங்கே துரோணம் ச மதுசூதன விஷுவி பிரதியோத்யாமி பூஜார்ஹௌ அரிசூதன. பூஜார்ஹௌ, பூஜைக்கு தகுந்ததானவர்கள் அங்க எதிர்த்து 2 பேர் இருக்காங்க. நீ பாக்கலையா?
என்னதான் மனுஷனுக்கு வந்ததுன்னா ஒரு குருவை எதிர்த்து யாராவது போராடுவானா? அது குருவுக்கு இப்போ ஈஸ்வரனுக்கும் குருக்கு என்ன இது வித்தியாசம் சொல்லிருக்குன்னா, ஈஸ்வரனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா நம்ம ஏதாவது அபராதம் பண்ணிட்டோம்னா ஈஸ்வரருக்கு குரு பிரார்த்தம், குரு கிட்ட போய் நம்ம நமஸ்காரம் பண்ணி நம்ம இது பண்ணா நீ கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. குருவுக்கு நான் கோபி பிரார்த்தம், குருவை போய் நிந்தனம் பண்ணிட்டான்னாக்க யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது பூஜாரகமா இருக்கக்கூடிய என்னுடைய துரோணாச்சாரியார் அங்க உட்கார்ந்து இருக்காரு. பீஷ்மர் எனக்கு குருன்னாக்கா அவர் தான் குரு. எங்க தாத்தா எப்படி எல்லாம் வளர்த்தாரு, சின்ன வயசுல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து அர்ஜுனன் மேல ரொம்ப பிரியம் அவருக்கு. அப்படி வளர்த்த ரெண்டு பேரும் எதிர்க்க உட்கார்ந்து இருக்காங்க. கதம் அகம் பூஜார்கௌ பீஷ்மம் துரோணம். இந்த பீஷ்மரையும் துரோணத்தையும் சஞ்சே இந்த யுத்த காலத்துல கதம் விஷிபிகி பிரதியோசியாமி, இந்த அம்புகளை கொண்டு அவளை எப்படி நான் யுத்தம், அவா பிரதி எப்படி யுத்தம் பண்ணுவேன், பிரதியோசியாமி அவளோட எப்படி யுத்தம் பண்ணுவேன் நானு. எதுக்கு இருக்கிறவா பீஷ்மரும் துரோணரும் உட்கார்ந்துருக்காரு, அவளை எடுத்துட்டு எப்படி இந்த அம்புக்கு போடுவேன் நானு அப்படின்னா. ஏன் அவ ரெண்டு பேரும் பூஜா நான் முதல் வாக்கியத்துக்கு மதுசூதன அப்படின்னாரு, மதுவை கொண்டவரே அப்படின்னு அட்ரஸ் பண்ணாரு கிருஷ்ண பரமாத்மாவை. ரெண்டாவது அரிசூதன, அரி அப்படின்னாக்க சத்ருக்கள், சத்ருக்களை கொண்டவர், எல்லா சத்ருக்களையும் கொல்லக்கூடியவரே. நான் எப்படி இவாளோட சண்டை போடுவேன், நீங்க சொல்லுங்க கரெக்ட் தான் நீங்க சொல்றது, ஆனா என்னால எப்படி பண்ண முடியும். அது மாத்திரம் இல்ல, எனக்கு ரொம்ப இன்னும் நீங்க சொல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் சோகம் தான் ஜாஸ்தியாச்சு. குருஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ கோப்தும் வைஷ்யமதீஹ லோகே அத்வார்த்த காமாந்து குருணிஹைவ புஞ்சீய போகான் ருதிரம் பிரதிகான். மகானுபாவான் குருன் ஹத்வா, இப்படிப்பட்ட பெரிய மகானுபவங்களை உடையவர் மகானுபாவன். மகானுபாவன்னா பெரிய சிரேஷ்டமான ஒரு பெரியவர். சிஷ்டர் வேற அவர், சிஷ்டர்னா ஸ்ருதி எல்லாத்தையும் பார்த்தவர், தனுர் வேதங்கள் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு 14-18 வித்தையும் படித்தவர், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த பெரிய மகானுபாவனா இருக்கக்கூடிய அந்த துரோணரை அந்த கிருபாச்சாரியரையும் அகத்வா அவரை போய் கொன்னு என்ன குருன் அகத்வா, அப்படிப்பட்ட அவரை கொல்லாமல் இருக்கிறதுனால, அவரை போய் கொள்ளுவாங்க யாராவது, அப்படி கொல்லாம இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும், தான் எனக்கு வரும். நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் பேடித்தனம் வராது. அப்படிப்பட்ட குருவை கொல்லாம இருக்கிறத விட அதுதானே நியாயமா இருக்கு. ஏன்னா ஸ்ரேயோ போக்கும், அதை விட நான் எது தெரியுமா உதத்தின்னு நினைக்கிறேன், ஸ்ரேயஸ்ன்னு நினைக்கிறேன். வைஷ்யமதி இகலோகே, இந்த ஊர்ல நான் பிச்சை எடுத்து வேணாலும் நான் பழைப்பேனே தவிர இப்படி போய் ஒரு குருவை போய் அதை விட அவரை கொல்லாம பிச்சாபானம் பண்ணிட்டு நான் வாழ்க்கையை நடத்துவேன். அது எவ்வளவோ ஸ்ரேயஸா இருக்கும், கேமகரமா இருக்கும் எனக்கு. அப்படி போக்தம், அப்படி ஒரு அனுபவமானது எனக்கு போக்தாவா நான் இருந்து கொண்டிருக்கிறது எனக்கு பெருமை தான். அதனால நான் அவளை அடிக்க மாட்டேன் அப்படின்னு. இங்க வைஷ்யம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு வியாசாச்சாரியார். வைஷ்யம் அப்படின்னா ஒருத்தராத்துல போய் ஒருத்தர்கிட்ட போனேன்னா அது பேர் பிக்ஷை. 4-5 பேர்கிட்ட போய் வாங்குறதோனா அது வைஷ்யம். அது சமூகத்துல பிக்ஷை சமூகமா போய் வாங்கினா அது. இந்த பிக்ஷை அப்படின்றது யாருக்கு வருது அப்படின்னாக்க பிரம்மச்சாரி பிச்சைக்கு யோக்கியமான, வானப்பிரஸ்தன் சமயம் வேணும்னாக்கா அவனும் பிச்சை எடுக்கலாம், அவனுக்கும் மருந்தும் இருக்கு. சன்னியாசி பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும்னு விதியே இருக்கு. இவா 3 பேருக்கு இருக்கு. கிரகஸ்தனுக்கு எங்கேயாவது குடும்பத்துல இருக்கிறவனுக்கு பிச்சை எடுத்தோம்னா யாராவது சொல்லுவானா, என்ன ஒரு வார்த்தை இது அவன் சொல்றது அப்படின்னா ரொம்ப தவறான வார்த்தையை யூஸ் பண்ணிட்டான் அர்ஜுனன். பிச்சை எப்படி எடுத்துட்டு ஒருத்தனால வாழ முடியும்? கிரகஸ்தனுடைய கடமை என்ன? பிரம்மச்சாரிக்கும் வானப்பிரஸ்தனுக்கும் சன்னியாசிக்கும் சாப்பாடு போடுறதுக்காக தான் இவன் கல்யாணமே பண்ணிட்டு இருக்கான். இவன் கிரகஸ்தனுடைய கடமை என்ன? யார் ஆத்துக்கு வந்தாலும் சன்னியாசி வந்தாலும் சாப்பாடு போடணும், பிரம்மச்சாரி வந்தாங்கன்னா வாசல்ல கொடுக்கணும், வயசானவா வந்தானா வானப்பிரஸ்தத்துல இருக்கவாளுக்கு இவன் பண்ணி போட்டாதான் இவனுக்கு புண்ணியம். அப்படி இருக்கக்கூடிய பிக்ஷை. இது இந்த பிக்ஷையை பத்தி பேசும்போது நம்ம ஞாபகம் வரக்கூடியது என்னன்னா, ஆச்சாரியாருக்கும் சுரேஸ்வராச்சாரியருக்கும் ஒரு வாதம் வந்துச்சு. அந்த வாதம் வந்த உடனே இவன் என்ன பண்ணா, 2 பேருக்கும் நாள் கணக்குல இந்த வாதம் நடந்துட்டு இருக்கு. இவன் யார போய் ஜட்ஜா வச்சாருனாக்கா சரசவாணி. ஏன்னா அவர் ரொம்ப படிக்க வாங்குறதுன்னா ஆச்சாரியார் என்ன பண்ணாரு, உன்னுடைய ஒய்ஃபே இருக்கட்டும் இதுக்கு தீர்ப்பு சொல்ற மாதிரி
ஆர்கியூ பண்றானோ அவனுக்கு உடம்பு சூடாகும். யாரு டென்ஷன் ஆகி உடம்பு சூடா இருந்தோ அவருடைய மாலை தான் சீக்கிரம் வரும். அப்படின்னா யாரு டென்ஷன் ஆவான்? போக்குறவன் தான் டென்ஷன் ஆவான். சாந்தமா இருக்கிறவன் கிளியரா இருக்கும். ஆச்சாரியால் எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காரு. இவர் கோபமா மீமாம்சதான் வசதி, பூர்வ மீமாம்சதான் வசதி பண்ணிட்டே இருக்கிறதுனால இவருடைய மாலையானது பாடி போச்சு. இப்போ ரெண்டு பேரும் ஒரு சமுதாயம் பண்ணிட்டார். இந்த வாதத்துல நீங்க ஜெயிச்சுட்டேன்னாக்க நான் இந்த கிரகஸ்தாசிரமத்தை விட்டுட்டு உங்ககிட்ட சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் பண்ணார். இவர் இருந்தாரு, நீ ஜெயிச்சுட்டேன்னா பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் தான் வசதின்றதை நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் இந்த சன்னியாசத்தை விட்டுட்டு ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல நான் கிரகஸ்தன் ஆயிடுறேன் அப்படின்னு ஏற்கனவே வந்துருக்கு. இப்போ இந்த இக்கட்டான நிலைமையில இந்த பரசவாணி மாட்டிருந்தா. இப்போ பார்த்தா ஆட்டுக்காரர் தோக்குறாரு. இப்ப எப்படி சொல்றது? ஆட்டுக்கார போய் நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னா அது நன்னாவா இருக்கும்? நன்னாவும் இருக்காது. ஆட்டுக்கு வந்திருக்காரு ஒருத்தர், நீர் ஜெயிச்சுட்டான்னு சொன்னாலும் அதுவும் சரியா இருக்காது. அதனால ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஒரு பண்ணணும். முடிஞ்ச உடனே என்ன பண்ணா, சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அவன் ஆட்டுக்கார பார்த்து பிக்ஷைக்கு வாங்கலாம்னு கூப்பிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப செட்டிலா ரெண்டு பேரும் பிக்ஷைக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். அப்படின்னா என்ன ஆச்சு? சொன்னதுதான், நீங்க தோத்து போயிட்டு நீங்க சன்னியாசியம் வாங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ற மாதிரி பிக்ஷைக்கு வாங்கன்னு சொல்றது அதுதான் பிக்ஷைன்னு பேரு. அந்த பிக்ஷையானது அவ்வளவு வசதி. சன்னியாசிகளும் பிரம்மச்சாரியும் வாங்குறது. இவன் என்ன பண்றான்? எமோஷன்ல இவனுக்கு என்ன பேசுறான்றது தெரியாம எதிர்க்க உட்காந்துருக்கவரெல்லாம் அவன் பண்ண துரோகம் எல்லாம் மறந்து போச்சு. திரௌபதியை அன்னைக்கு அவ்வளவு தூரத்துக்கு மானபங்கம் படுத்தும் போது இதே துரோணரும் பீஷ்மரும் அங்க இருந்தாங்களோ என்ன பண்ணாங்க? அவன் பண்ணல. கிருஷ்ண பரமாத்மா ஆனான பரமாத்மாவே போய் போயிருக்காரு இவாளுக்கு ராஜ்யத்தை கொடுன்னு. அப்பவும் போகாதவர் இங்க வர இவா கிட்ட பார்த்து உனக்கு என்ன இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? நீ இல்ல வெறும் புத்த மாத்திரம் பார்த்துட்டு அவள்கிட்ட பார்த்து நீ பண்றதுன்றது சரியான காரியம் இல்லை. அது மாத்திரம் இல்ல, வைத்தியம் அப்படின்னு சொன்னது ரொம்ப தப்பு. வைத்தியம் அப்படின்னா ரெண்டு பிரச்சனை. இவனுடைய ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது 4 பேர் பிச்சை போடணுமே தவிர பிச்சை எடுக்க முடியாது. இன்னொன்னு பிச்சை எடுக்கிறதுன்றது பரதர்மம். அது பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ பண்றது. இப்ப 2 பாவம் இவனுக்கு சேர்ந்தது. ஸ்வதர்மத்தை விட்ட பாவம் வந்தது. பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு தயாரா இருக்கான்னு சொன்னாங்க, அதுவும் ஒரு பெரிய பாவம். 2 தப்பு. அவாவா தொடர்மே நிதனம் ஸ்ரேயான்னு பின்னாடி சொல்றாரு. ஸ்வதர்மத்தை விடுறதை விட பரதர்மம் பண்றது பயாவகம். அது பண்ணவே கூடாது. இன்னொருத்தருடைய காரியத்தை உனக்கு என்ன விதிச்சிருக்கோ, பிராமணனுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் பண்ணணும். அவன் போய் எல்லாரும் மாதிரி நான் கிட்டி பண்றேன், நான் போருக்கு போறேன் அப்படின்லாம் சொல்லி வெளியில போய் சம்பாதிக்கிறது, வாணிஜ்யம் பண்றது, இதெல்லாம் பண்ணான்னாக்க அது என்ன ஆகுதுன்னா ஸ்வதர்மத்தை விட்ட பாவம் வேற அவனுக்கு வந்தது, பரதர்மத்தை எடுத்துட்டதுனால கிரகணம் வேற வந்தது. அதனால ஸ்வதர்ம பரித்தியாகம் வேற பண்ணா, பரதர்ம பரிகிரகம் வேற பண்ணிருக்கான். இப்படி 2 பாவமும் இவனுக்கு சேர்ந்தது. என்ன வைத்தியம் மகிழோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இன்னும் கொஞ்சம் பேசுவான். இதெல்லாம் யோசிக்காம இந்த குருக்களை அத்வா இவாளை பொண்ணுதான் எனக்கு இந்த அர்த்த அபிலாஷைகள் காமனைகள்லாம் பூர்த்தி ஆகும்னா இவாளை போடுறதுனாலதான் என்னுடைய கருவூலத்துக்கு நிறைய துட்டு சேர போட்டு ராஜ்யத்தை நாங்க ஆள போறோங்கிற இப்படி எல்லாம் வரணுமே. ஆனால் அதை விட அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது ரத்தத்துல தோங்கி வர்றதுனால வரக்கூடியது. அதுல பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ரத்தம் தான் ஞாபகம் வரும். இப்படி ஒரு ராஜ்யத்தை நீ எனக்கு திருப்பி கொடுத்தா கூட நான் இந்த ஆளும் போதெல்லாம் எப்படிப்பட்டவாள் அவளுடைய கையை வெட்டி காலை வெட்டி எத்தனை பிரேதங்கள் வரப்போறது, என்னுடைய குருவே போறாரு, இப்படி என்னுடைய ஆச்சாரியன் பீஷ்மர் இவாள்லாம் சாகிறத நான் பார்க்கணுமா? அவளுடைய ரத்தத்திலேயே நான் இந்த ராஜ்யத்தை அனுபவிக்கணும். புஞ்சிய போகான். எப்படிப்பட்ட போகங்கள் இது? ருதிரம்னா ரத்தம், பிரதிஷ்டான்னா ரத்தத்துல தோய்ச்ச இந்த போகங்கள்லாம் இதுதான் புஞ்சி, இதுதான் இந்த போகத்தை தான் நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இந்த குருக்களை பண்ணி இதனால வரக்கூடிய அர்த்த காமன்கள்னால இதெல்லாமே எப்படி ரத்தத்துல தோன்றியது. இந்த ரத்தத்துல தோன்றை சொல்லி இந்த போகங்களை நான் அனுபவிப்பதற்காக நான் பிறந்தேன், இதையா நான் அனுபவிக்கணும் அப்படின்னு பிரமுகே
எதுவா ஜெயன. இந்த போர்ல இருந்து நாம ஜெயிக்கிறோமோ வச்சுப்போம், ஜெயிக்கிறோம்னு வச்சுங்க. எதிவா ஜெயன, ஒருவேளை ஜெயிக்கிறோம்னு வச்சுங்க, இல்ல ஒருவேளை தோக்குறோம். எதிவா ஜெயோ, நாங்க ஜெயிக்காம போறோம்னு வச்சுக்க. இப்ப என்ன ஆகும்ன்றது எனக்கு இப்ப புரியவே இல்லை. ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஜெயிச்சா என்னாச்சு நான் சொல்லுவோம், ஆனா ருத்ரபிரதிஷ்டான் போகத்தை நான் அனுபவிக்கணும், அது தேவையில்லை. தோத்தானே ஆனா நான் போன நல்ல தோத்தானே இது தோத்தோம்னாக்கே அந்த தோத்தோன்ற அச்சீர்த்திகரம் மாத்திரம் தான் வரப்போகுது. அப்படி இதுல எனக்கு டிசைடே பண்ண முடியல. நம்ம என்னத்துக்காக இங்க வந்து இவாளோட சண்டை போடணும்? ஜெயிக்கிறதுக்கா ஜெயிக்காம இருக்கிறதுக்கா? இருந்தாலும் ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நானு எப்படி இருந்தாலும் ப்ராப்ளமா இருக்கு. ரெண்டு பக்கமும் போக முடியல எனக்கு. இப்படி போனா அவளை பொண்ண பாருங்க, இப்படி போனான்னாக்க என்னுடைய சுதர்மம் போச்சு. இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கான். கதரன்னோ கலியா ஆஃப் த டூ. போர்ல ஜெயிக்கிறதோ போக்குறதோ ஆஃப் த டூ. கதரன்னாக்கா ஆஃப் த டூ. கலியா எது வசதி? நச்சே வித்மஹா. இது எனக்கு புரியலையே. எதுவா ஜெயம எதிவா ஜெயு ந வித்மஹா கதரன்னோ கலியா. இதுல எது வசதின்றது என்னால புரிஞ்சு கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, யானே மகத்வான ஜீவிஷாமஹா. யார கொன்னு நம்ம வாழக்கூடாதுன்னு நினைப்போம். யாரையாவது தொந்தரவு பண்ணி நம்ம வாழணும்னு நினைப்போமா? அப்படிப்பட்டவர்களை கொண்டு நம்ம வாழ நினைக்கிறது ஜிஜீவிஷா. அப்படின்னா ஜீவித்தல் நிச்சா ஜிஜீவிஷா. யான் யாரை ஏவ ஹத்வா கொன்னு எவர்களை கொன்று நாம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ ஜிஜீவிஷாமா. இவா யாரை கொண்டு நம்ம ஜீவித்தல் இஷ்டம் நமக்கு வரலையோ அவளுக்கு அவள்லாம் எங்க உட்காந்துருக்காரு? அவஸ்திதான் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவளோட போய் நான் சண்டை போடணுங்க. இவாள்லாம் இல்லாம நம்மளால எப்படி வாழ முடியும்? அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய ஓன் கசின்ஸ், என்னுடைய ஓன் பீஷ்மர் என்ன, என்னுடைய தோணர் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, என்னுடைய பசங்க என்ன, என்னுடைய மாமாக்கள் என்ன, மாமனார்கள் என்ன, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இவாளெல்லாம் இருக்கணும்ன்றது தானே எல்லாருக்கும் ஆசை. இவர்கள்லாம் செத்து போயிட்டாங்கன்னாக்க நான் என்ன ஆசை? என்ன யாரோட ஜீவனம் பண்றது? அதுவும் எப்படி? ஏன் அவஸ்திதா பிரமுக எனக்கு முன்னாடி பிரமுகன்னு என்னுடைய முகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. யாரு? தார்தராஷ்டிரா. என்னுடைய ஓன் கசின்ஸ் தான் இவா. இந்த 100 பேரும் திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் தார்தராஷ்டிரா. இவா எல்லாம் பிரமுக அவஸ்திதாக எனக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்காங்க. நான் யாரோட ஜீவிக்கணும்னு ஆசைப்படுறேனோ அது இல்லாதக்கு இவாள போய் நான் சொன்னேன்னாக்க இது என்ன எனக்கு லாபம் அப்படின்னு இவன் கேட்கிறான். யானே மகத்வா ஜீவிஷா. இவாளை கொண்டு ஜீவிக்கணும்ன்ற ஆசை நான் படவே மாட்டேன். யாரை கொண்டு? அவஸ்திதா பிரமுகே தார்தராஷ்டிரா. இந்த திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகளான 100 பேரும் அவளுடைய உறவினர்களோட சேர்த்து என் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. இவாளை கொண்டு நான் என்னத்தை காண போறேன் அப்படின்னா இப்பதான் இவனுக்கு வந்து ஹெல்ப்லெஸ்னஸ் வந்துருச்சு. இவனால சரியான டிசிஷன் எடுக்கவே முடியல. ஜெயிச்சா என்ன போதா என்ன, இதெல்லாம் ஒரு போருக்கு போறவன் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டோட போனா போர் உருப்படுமா? ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கேரக்டரோட போகணும், எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஆண்டனி கிளியோபாட்ராலாம் எப்படி ஒரு வார் ஸ்பீச் கொடுத்தாருனாக்க எல்லாரும் தான் எழுந்து போனோம். இவர் என்ன பண்ணாருனாக்க தோந்து போய் நான் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன அப்படின்னா கிருஷ்ணபுரம் ரொம்ப கடுப்பா இருக்காரு. இவன் பேச பேச அவர் வாயே திறக்க மாட்டேன்றாரு. ஏன்னாக்க இப்ப வந்து பிராஞ்சியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவன் பேசிட்டு இருக்காருன்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவரு கர்ம சம்மூட சேதா கார்பண்ய தோஷத்தினால அபகத சுபாவம். அபகதனா அதனால சூழப்பட்ட மனசு இவனுக்கு. கார்பண்ய தோஷம் அப்படின்னாக்க கார்பண்யன்றதுக்கு டிக்ஷனரி மீனிங் பார்த்தா லோபி, என்ன கஞ்சன், ஏழ்மை, கன்யனா இருக்கிறவன், வேடித்தனம் உடையவன், இரக்கமே ஆத்ம ஞானத்தை கூட பெறக்கூடத்துக்கு லாய்க்கில்லாதவன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது தனி அர்த்தம். இது தனியா நம்ம தனியா கவனிக்க வேண்டியது. யாரு உபயோகிப்பாங்க அவன் எல்லாம் கார்பண்ய தோஷம் சொல்றது. இப்படி இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஹெல்ப்லெஸ்னஸ். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்குதான் கார்பண்ய தோஷம்னு பேரு. இந்த கார்பண்ய தோஷத்தினால இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியறதுனால இவனுடைய சுபாவமானது இவனுடைய கேட்டவமானது இதனால வந்துருச்சு. அதனாலதான் கேட்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன். பெரியவரே கிருஷ்ண பரமாத்மாவே உங்களுக்கு
தர்ம சம்மூட சேதா, என்னுடைய தர்மமானது என்ன அதர்மம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாம போயிடுது. ஏற்கனவே மகாபாரதத்துல தர்மம் என்ன அதர்மம் என்னன்றதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இவர் கிருஷ்ண பரமாத்மா ஆயுதம் இல்லாத இருக்கிறவரை போய் அடின்னு ஒரு சமயத்துல சொல்லுவாரு. இப்ப இவனுக்கு சந்தேகம் வரும், ஐயோ இது அதர்மமாச்சே அப்படின்னு. அதுக்கு பின்னாடி காசு அவருக்கு தான் தெரியும், இவன் அப்பா ஒரு காலத்துல அப்படி பண்ணியிருக்கான், அதனால இது தர்மம் தான். எது அதர்மம் எது அதர்மம்ன்றது சாதாரணமாகவே புரிந்து கொள்ள முடியாத விஷயம். இதான் தர்ம சங்கடம்னு சொல்றது. நம்ம எது தர்மம்னு நினைக்கிறோமோ அதை ரொம்ப யோசிச்சு பார்த்தா அது அதர்மமா இருக்கும். நம்ம எது அதர்மம்னு நினைக்கிறோமோ அதுதான் உண்மையிலேயே தர்மமா இருக்கணும். இவனுக்கு இந்த கன்ஃபியூஷன் வேற சாதாரணமாவே இருக்கு. இப்ப இவன் மைண்ட் வேற டிப்ரெஷன்ல இருக்கான். இவன் டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால தர்ம சம்மூட சேதாக, தர்மமானது எதுன்றத தர்மமும் அதர்மம் நிர்ணய அசமர்த்தகா அப்படின்ட்டாரு ஆச்சார். இவனுக்கு தர்மம் என்ன அதர்மம் என்னன்றத நிர்ணயம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப பிரச்சனையில வரும்போது அப்படித்தானே இருக்கு. ஒருத்தர் சோகத்துல இருந்தாங்கன்னாக்க ஆத்துல ஒரு பெரிய டெத் வந்துருச்சுனாக்க ஒரு நிமிஷம் அவத்துல எல்லாம் அடுத்தது என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியாது. பக்கத்துல இருக்கவன் தான் சொன்னான், அவளுக்கு போன் பண்ணியா, முதல்ல இதுல போன் பண்ணியா, வாங்கினா பக்கத்துல இருக்கவன் தான் சொன்னான், சர்டிபிகேட் வாங்கினியா, அங்க சொல்லிட்டியா, வாஜியாருக்கு சொல்லிட்டியான்னு. ஏன்னா வேலை செய்யாது. என்ன அவளுக்கு தர்மம் எது அதர்மம் என்னன்ற கெப்பாசிட்டி அவன் இழக்கிறான். இதுக்கு பேர் தான் கார்பன்ய தோஷம். இதுதான் அந்த ஹெல்ப்லெஸ்னஸ்னால அவருக்கு. அதனால இவன் எனக்கு புரியல பாத்துட்டா ப்ரூஹி அப்படின்னா இது ரெண்டுத்துல எது ஸ்ரேயஸ்? நான் இப்ப சண்டை போடுறதா சண்டை போடாம இருக்கிறதா? இது எது ஸ்ரேயஸ் எனக்கு நிச்சயம். இப்பதான் அவனுக்கு முதல்ல கன்ஃபியூஷன் வந்தது. கன்ஃபியூஷன் பண்ண உடனே எனக்கு ஹெல்ப்லெஸ்னஸ் வந்துருது. ஹெல்ப்லெஸ்னஸ் வந்த உடனே அடுத்த ஸ்டேஜ் இதுல இருந்து வெளியில வரணும்ன்ற ஒரு உந்துதல் அவனுக்கு ஏற்படுத்துது. இப்போதான் அவனுக்கு கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய கிரேட்னஸ் அவனை அறியாமையே இந்த குழப்பத்திலேயே அப்படிதான் பகவான் அவன்கிட்ட இருந்து ஹெல்ப் பண்றாரு. இது இருக்கும்போது நம்மளுக்கும் அப்படிதான் ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கும்போது பகவான் ஏதாவது ஒரு வழியை ஏதாவது ஒரு ரூபத்துல காமிப்பார். அப்படி இவனுக்கு ஒரு வழி இப்ப பிறக்க போறது. உடனே இவன் என்ன பண்ண, எது ஸ்ரேயஸ்ன்றது நீங்க இது வரைக்கும் தான் சொல்றதுதான் ரைட்டுன்னு பேசியிருந்தவன் இப்போ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு. ஐயோ நம்ம பேசுறதெல்லாம் ஸ்ரேயஸ் தான் இல்லையான்னு தெரியாது. பெரியவர் ஒருத்தர் இருக்கும் போது நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேனே அப்படின்னு அவனுக்கு வருது. நிச்சயம் ப்ரூஹி தன்மை, எது ஸ்ரேயஸ்ன்னு நிச்சயம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்ல. நீங்க பரமாத்மா பக்கத்திலேயே இருக்க, நீங்க ப்ரூஹி, நீங்க சொல்லுங்க எனக்கு தன்மே. அதுல அது ரெண்டுத்துலயுமே எது ஸ்ரேயா நிச்சயம் ப்ரூஹி, எனக்கு எது சௌரியன்றது உங்களுக்கு தெரியும், நான் உங்களோட உள்ளெல்லாம் பழகிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு அந்த சரண்டர் பாவம் வந்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குருவனுடைய இது எப்படி கேட்கணும் அப்படின்றது இவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, தன் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னா இப்பதான் பெரிய பிரச்சனை, நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா இப்ப வந்தது. அவனுடைய இந்த வார்த்தை தான் நமக்கு கீதை கிடைச்சதுக்கு காரணமா. அவன் என்ன பண்ணா, சிஷ்யஸ்தேகம் அப்படின்னா நான் சிக்ஷாவுக்கு யோக்கியமான நிலையில இப்ப இருக்கேன் அப்படின்றதுதான் சிஷ்யம். நீங்க பண்ணக்கூடிய சிக்ஷைக்கு நான் யோக்கியமா இருக்கேன். ஏன் பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணா நிர்வேதமாயா. எப்போ இந்த பிராமணனானவன் எல்லாத்தையும் பார்த்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனுபவங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் 3 காரணத்துடன் தோஷங்களுடன் கூடியிருக்கு, எல்லாம் துக்க மிஸ்ரிதமா இருக்கு, எல்லாத்துலயும் துக்க கலப்பு இல்லாத ஒரு ஆனந்தமும் கிடையாதுன்னு தெரியுது. எல்லா ஆனந்தமும் எனக்கூடிய வரதெல்லாம் அதிருப்திகரமா இருக்கு, எதுவுமே திருப்தி வரமாட்டேங்குது. உலகத்துல இருக்கக்கூடிய எந்த என்ஜாய்மெண்ட் எடுத்தாலும் எல்லாமே பந்தகமாவே இருக்கு. ஒரு தடவை பண்ணான்னாக்கா அது என்னை விட்டு போக மாட்டேங்குது, திருப்பி திருப்பி அதை பண்ணணும்ன்ற ஒரு பந்தத்தை ஏற்படுறது. இப்படி இருக்கக்கூடியதை வச்சுட்டு நான் எப்படி அந்த பிரம்மத்தை அறிவேன் அப்படின்னு பிராமணனா இருக்கலாம். பரீட்சை லோகம், இந்த லோகத்தை பரீட்சை பண்ணி பார்த்தான். பரீட்சை லோகம் கர்மசிதான், இந்த உலகமானது கர்மாவனால உண்டானது உலகமானது. கர்மசிதான் லோகான் பரீட்சை. இந்த கர்மசிதான் லோகான் போயிட்டு நாஸ்தி அகிருதா கிருதேன, அகிருதா மோட்சா. கிருதேன கர்மனா எப்படி வரும்? மோட்சமானது நிச்சயமான ஆனந்தமாச்சு. அது இப்ப நம்ம பண்ணக்கூடிய கர்மாவனால வரக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாமே சின்ன சின்ன ஆனந்தங்கள் தானே. சின்ன சின்ன ஆனந்தங்கள் எல்லாம் என்ன இந்த 3 தோஷத்தோட கூடினவை தானே இருக்கு அப்படின்றது அவன் கண்டுபிடிச்சான். கிருத்தேன கர்மனா மோட்சா, நம்ம செய்யக்கூடிய கர்மாவனால அந்த மோட்சமானது நாஸ்தி அகிருதா அப்படின்னா அகிருதா மோட்சா
கிருதே நாஸ்தி அகிருத கிருதேன தம் விஜயானார்த்தம், அதை அறிய வேண்டும் என்பதற்காக, அதை அறிய பொருட்டு தம் விஜயானார்த்தம் சஹா அந்த பிராமணனானவன் என்ன பண்ணான், குருமேவ அபிகச்சே, ஒரு குருவை நாடி அவர்கிட்ட காலில் உழப்பதை தவிர வேற வழியே கிடையாது. இப்படி பரீட்சை பண்ணி பார்த்ததுனால அவனுக்கு நிர்வேதமாயா, அவனுக்குன்னா இந்த உலகத்துல வேற ஒரு வெறுப்பு வந்துருக்கு. அவனுக்கு வந்த உடனே அப்போதான் அவனுடைய மனசை நன்னா வேலை செய்த உடனே அவனுக்கு பார்க்க ஒன்று இருந்தது. குருவைத்தான் குரு ஏவ, அந்த ஏவகாரத்துக்கு ஒரு பெரிய விசேஷம். அங்க குருனை வேற யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மிச்சவா எல்லாம் என்ன பண்ணா, அம்மா இருக்கா நல்லா பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான், எல்லாம் இவனை பார்த்து பார்த்து செய்தவர் தான் அம்மாவும் அப்பாவும். ரெண்டு பேரையும் ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லதான். ஆனாலும் திருப்பியும் பிறவி இல்லாத ஒரு காரியத்தை அவளால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது பண்ணணும்னா அந்த அம்மா தான் பண்ணணும். அதனாலதான் ஸ்ரீ மாதான்னு எழுதினாரு பாஸ்கர். இந்த அம்மா ரொம்ப பூச்சியல் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த அம்மாவால எல்லாம் கொடுக்க முடியுமே தவிர உனக்கு பிறவி இல்லாத ஒரு காரியத்தை இந்த அம்மாவால பண்ண முடியுமான்னா அந்த அம்மாவால பண்ண முடியும். அதனாலதான் அவருக்கு வசதி ஸ்ரீ மாதான்னு ஆரம்பிச்சான் அப்படின்னு பாஸ்கர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இது பிரஷ்னோபனிஷத்துல இந்த 6 விஷயம் போய் விபுலாதர் கிட்ட போய் கேட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, உங்களெல்லாம் பார்த்தா பிரம்ம தேஜஸோட இருக்கல, நீங்க எல்லாம் பிரம்மஷாலா இருக்கல, உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னாரு. இல்ல இல்ல, எங்களுக்கு ஏதோ தெரிஞ்சுக்கோங்க தவிர இன்னும் அந்த வேதாந்தமானது இன்னும் உங்களுக்கு புரியல, அதனால உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதுக்காக இருந்தா நீங்க ரொம்ப பெரியவர் அப்படின்னாரு. அப்போ அவர் வினயமா சொல்றாரு, எதி வித்யாசியாமா, அப்படி தெரிஞ்சதே ஆனால் உனக்கு சொல்லித்தரேன். அதனால நேரம் எல்லாத்துக்கும் ஒருத்தர் வேதாந்தத்தை கற்றுக் கொடுன்னா கற்றுக் கொடுக்கலாம் முடியாது. அதுக்கெல்லாம் காரணங்கள், அதுக்கெல்லாம் அதிகாரிக்கும் 1 வருஷம் சம்பத்சரம் சம்பத்தியத அப்படின்னாரு. 1 வருஷம் நீங்க 6 பேர் இங்கே இருந்து இவருக்கு என்ன சுற்றுச்சை எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண, அப்படி பண்ணாதான் அந்த வித்தியானது படிமளிக்கும். இல்லாம நேரம் கிட்னி அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் அந்த ஊர்ல அதெல்லாம் இந்த காலத்துல வரும், அந்த காலத்துல அப்படி. ஏன்னா இந்த விதியானது உங்களுடைய பிறப்பையே அடுக்கக்கூடிய விதியை படிக்கும் போது விதியை ரேட் பண்ற மாதிரி இதை ரேட் பண்ணிட முடியாது வேதாந்தத்தை. அதனால அவன் என்ன பண்ணா 1 வருஷம் இருந்து இவருக்கு எல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தரும் 1 வருஷம் ஆனோம்னா ஞாபகமா இவர் கூப்பிட்டாரு. யோபா நீங்க எல்லாம் வெரி ஹாப்பி வித் த வே யூ ஆர் பிஹேவிங், கரெக்டா இருக்கு, நீங்க இனிமே கேட்க ஆரம்பிங்க. ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்லிட்டே வந்தார். சொல்லி கடைசியில இந்த ஆத்ம வித்தியை சொல்லி பிரஜானம் பிரம்மா அப்படிங்கிற வித்தியெல்லாம் சொல்லி இந்த ஓங்கார உபாசன சத்தியத்தெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி தத்துவமதி வாக்கியங்கள்லாம் சொல்லி கொடுத்த உடனே அவெல்லாம் என்ன எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி பொம்ஹீன பிதா பரம்பரம், நீங்கள் அல்லவோ அப்பா, நீங்களை ஏன் அப்பா அப்படின்னா, எந்த அப்பா என்னுடைய அக்கறைக்கு அந்த சம்சாரத்தினுடைய அக்கறையான அந்த மோட்சத்தை நீங்க தானே எங்களை தரணம் பண்ணி வச்சீங்க, இல்லைன்னா அக்கறைக்கு நாங்க எப்படி போயிருப்போம், போனதுனா நீங்கள் அல்லவோ அப்பா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆச்சாரியர் பாக்கியா இருக்காரு. இந்த அப்பாவே தர்ம பெற்று போட்டா இந்த அப்பாவே பூஜ்யராக இருந்தாலும் அவருக்கே நீங்க பிரார்த்தாதிகாரியங்கள்லாம் பண்ணாலும் இந்த ஆத்ம ஞானம்ன்றதை கொடுக்கிறவர் தான் உண்மையான அப்பா அப்படின்றதுனாலதான் இந்த உபனிஷா எங்களுக்கு பிதா பரம்பாரம் தாழ்ச்சி, அந்த அக்கறையே காட்டினவர் தான் உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய குரு. சரி, இந்த குருக்கு என்ன லட்சணம் அப்படின்னா, யார் இப்படி என்கிட்ட அந்த கத்துக்கூடு அப்படின்னு கேட்டான்னாக்கா அந்த குருவானவன் என்ன ஏதுன்னா பார்க்கக்கூடாது, அவனை சரி கட்டி அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். எல்லாருமே எல்லா ப்ராப்ளமும் இருக்கதான் இருக்கும். அவர் என்ன பண்ணணும், அவருக்கு புரியுற மாதிரி சொல்றதா ஒரு குருவனுடைய, அதுக்கு பேர் தான் குரு கிருப்பான்னு பேரு. அந்த குருவை நினைச்சுட்டான் போய் அவருடைய காலில் போய் சிஷ்ய தேகம், உங்களுடைய சிஷ்யன் நானு அப்படின்னு சொன்னதுனால இப்ப என்ன ஆச்சுன்னா, எப்போ சிஷ்யன்னு ஒரு காலில் உழுதுட்டானாக்க அதுக்கப்புறம் என்ன, அவன் உழுந்ததோட இல்லாம பாருங்க, அவனுடைய வாயிலிருந்து வந்த இவ்வளவு நேரம் உலகின ஆளு அவன் வாயிலிருந்து முட்டு முட்டா வார்த்தைகள்லாம் வருது. சாதி மாம் துவாம் பிரபன்னம், துவாம் பிரபன்னம், உங்களை நான் பிரபத்தி பண்ணுகிறேன் அப்படின்னா என்ன, சரணாகதி பண்ணுகிறேன், ஆத்ம நிவேதனம் பண்ணுகிறேன், உங்களுக்கு எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்றாருன்னா என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களுக்கு என்னுடைய ஈகோ மமகாரம் அகங்காரம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு சாஸ்தாங்கமா உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு போறதுக்கு பேர் தானே பிரபத்தி. துர்காம் தேவிகும் சரணமகம் பிரபத்தியே அப்படின்லாம் சொல்லி இப்படிதான் இந்த பிரபத்தி இருக்கு. இந்த பிரபத்தின்றது நம்மளுடைய அத்வைதத்துல எல்லா வேதத்திலும் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இது. இது ஏதோ ஒரு சாராருக்கு தான் இருக்குன்னு நினைச்சுக்கூடாது, எல்லாருக்கும் இருக்கு. சரணாகதி இல்லாம கிடையாது. சரணாகதி பண்றவனுக்கு தான் இந்த வித்தியை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றதுனால அந்த சரணாகதியில ஒரு விசேஷம் இருக்கு. ரெண்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்துல.
நியாயம்னு ஒண்ணு இருக்கு, மார்ஜார கிஷோர நியாயம். மர்கடன்னா குரங்கு, மர்கட கிஷோரனா குரங்கு குட்டி. இப்படி ஒரு பிரபத்தி இருக்கு. பூனைக்குட்டி மெத்தட் ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு இது மர்கட கிஷோர நியாயம்னா இந்த குரங்கானது என்ன பண்ணும், யாரு தனக்கு சேர்ந்தவாளா இருக்காலும் அவளை வந்து அது ஒண்ணும் பண்ணாது. இந்த குரங்கு குட்டியானது அம்மா அவனுடைய வயசை கட்டிக்கணும். அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கு. இது விடாம அந்த பகவானை பிடிச்சிட்டே வரணும். இந்த பூனையானது அப்படி கிடையாது. குட்டி போட்ட உடனே என்ன பண்ணும், அந்த குட்டிய அது அப்படியே அதுக்கு வலிக்காத மாதிரி அதை அப்படியே கவ்விட்டு போய் ஒரு இடத்துல சேஃபான இடத்துல கொண்டு போய் ஓடிடும். இப்படி ரெண்டு வைஷ்ணவால ரெண்டு பிலாசபி. இப்படி குரங்கு நம்ம எப்படி குரங்கு எப்படி அவன் அம்மாவை பிடிச்சிட்டு இருக்கோ, தான் வாழணும் முன்னுக்கு வரணும்ன்றதுக்காக அப்படி நம்ம பகவான் கிட்ட போய் பிரபத்தி பண்ணி அவருடைய காலை இழுக்க பிடிக்கணும். சிக்கனை பிடித்து எங்க அருள்வதினியே அப்படின்றாரு. அப்படி சிக்கனை பிடிக்கிறதுன்றது அந்த வடகல சம்பிரதாயத்தை சேர்ந்தவாரு. அவ என்ன சொன்னா, தென்கலை செய்வான்னா எங்க பகவான் அப்படியெல்லாம் நினைக்கிறார். நீ போய் காலை பிடிச்சு அதுக்கப்புறம் தான் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் கிருபை வரும்னு இல்லை. எங்க பரமாத்மா கிருபை அவருக்கு விஷ்ணுக்கு வந்து எப்பொழுதும் சர்வதா கிருபையோடையே இருப்பார். அவர் என்ன பண்ணாருன்னா மாத்தியாரக நியாயம். அந்த பூனை எப்படி இருக்காரு, நீ பண்ண வேண்டியதான சரண்டர் தான் அவருக்கு. நீ உட்கார்ந்து சரண்டர் பண்ணா அவர் உன்னுடைய வாழ்க்கையை அவர் பார்த்துப்பார். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்றதுலதான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்கலை வடகல சம்பிரதாயம் இருக்கு. இப்படி பிரபத்தி நம்மளும் பார்த்துருக்கோம். பிரபன்ன பாரிஜாதாய தோத்திர வேற்றைக்க பானையே. யார் யாரு பிரபத்தி பண்றாளோ அவளுக்கு எல்லாம் இதை எப்படி பாரிஜாதம் மாதிரி. பாரிஜாதம்னா என்ன அர்த்தம், பாரிஜாத பூ, கல்பக விருட்சம், சந்தான விருட்சம், இதெல்லாம் வந்து தேவலோகத்து விருட்ச விசேஷங்கள். இவெல்லாம் என்ன பண்ணோம்னா நீங்க என்ன சிந்தாமணி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கும். கல்பக விருட்சாங்க நீங்க போய் அதுக்கிட்ட என்ன கல்பனை பண்றீங்களோ அதை கொடுக்கும். பாரிஜாத பூ கிட்ட வாசல்ல போய் நின்று அந்த பாரிஜாத விருட்சத்துக்கிட்ட போய் நீங்க என்னெல்லாம் கேட்கறீங்களோ அதை கொடுக்கும். அப்படின்னா அவ்வளவு கருணை அந்த பாரிஜாதத்துக்கு. அவ்வளவு கருணையோட இருக்கிறவர் எங்க பரமாத்மா. அப்படிப்பட்ட கிருஷ்ணருடைய பரமாத்மாவான அவரை பிரபத்தி பண்ணிட்டாங்க. மாம் பிரபன்னம் அப்படின்னு சொன்னதோட இல்லாம அழகா மாம் சாதி எனக்கு கட்டளையிடுங்கள். சாதினா சாஸ்திரம், சாசனா சாஸ்திரம். அது உங்களை சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களை மேல் நோக்கி போகிறதுனால சொல்றதுதான சாஸ்திரம். அதனால சாதி மாம் பிரபன் பாம் பிரபன்னம், உங்களை சரணடைந்த எனக்கு சாதி அப்படி எனக்கு அந்த சாஸ்திரத்தை சொல்லு அப்படின்னு போய் கேட்டான். இது கேட்ட உடனே அதான் அவருக்கு அப்பா அதான் இதுக்குதான் காத்திருந்தாரு. அவரு வந்து விழுந்தான். இது வரைக்கும் அவனை எதுவும் சொல்லாதுக்காருன்னு இப்ப எப்ப இவன் சிச்சனா வந்துட்டானோ, எப்ப இவன் பிரபத்தின்னு ஒண்ணு பண்ணிட்டானோ, அப்ப இவன் இனிமேல் பற்றி என்னுடைய கண்ட்ரோல். இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு முழுக்க உலகத்துல இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் இந்த 700 ஸ்லோகத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு. இந்த கீதையை படிச்சுட்டான்னாக்க அதுக்கப்புறம் அவனுக்கு லைஃப்ல ஒன்னும் வாழறதுல ஒரு சந்தேகமும் இல்லாத மாதிரி ஒரு கிரந்தம். அப்படி ஒரு வியாசாச்சாரியார் அனுகிரகம் பண்ணிருக்கார். அப்படி கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகம். இதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது சிஷ்யேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். அப்படி போய் அர்ஜுனன் போய் காலில் விழுந்துட்டான். விழுந்ததோட சொன்னான நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யான் யோகமுச்சோஷன இந்திரியானாம் அவாப்ய பூமௌ அகபத்ரமிருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபிதாதிபத்யம். இவன் என்ன பண்ணா பாருங்க, இவனுக்கு வைராக்கியம் வேற இப்ப வரது வந்துருது. இவன் என்ன பண்ணா வியாமுத்ராந்த பலபோக விராகா அப்படின்னு நம்ம கண்டிஷன். நித்யானித்திய வஸ்து விவேகா மிக அமுத்ராந்த பலபோக விராகா. இந்த ஊர்லயே எனக்கு எதுவும் வேண்டாம், மேல் லோகத்திலேயே எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு பிரமத்தை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரமான வைராக்கியம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் இந்த வேதாந்த சமயம். இவன் பாருங்க சொல்றான் நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யான். எனக்கு இந்த சோகத்தை போகக்கூடியதான ஒரு வழியே எனக்கு தெரியவில்லை. அதாவது காலில் உங்களுக்கு ஹெல்ப்லெஸ்னஸ், எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்திரியானம், என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் உச்சோஷனம்னாக்க எல்லாம் உலர்ந்து போச்சு. என்னுடைய மைண்டு வீண்டு இந்திரியங்கள் எல்லாமே எதுவுமே வேலை செய்யல, எல்லாம் ஆயிடுச்சு. அவாப்ய பூமௌ அகபத்னம் ருத்தம். அகபத்னம் அப்படின்னா கபத்னான எதிரி இல்லாததான ஒரு பூமியே எனக்கு வேணும்னா கூட நான் என்ன ரசிக்க போறேன்? எதிரியே இல்லாத ஒரு பூமியே இந்த லோகம் முழுக்க இந்த உலோகத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு வந்தா கூட எனக்கு ஒன்னும் ஒரு கிரகத்தையும் நான் பார்க்க போறது
இல்லாததான ஒரு விஷயமோ வளத்தோட இருக்கக்கூடிய ராஜ்யமோ இந்த பூமோ அவாசிய இதை அறிந்து நான் என்ன ஸ்ரேயத்தை காண போறேன். அதனால நகி பிரபஷ்யாமி, நான் எந்த ஒரு ஸ்ரேயத்தையும் பார்க்கல. சுராணாமபிச்ச ஆதிபத்தியம், ஏன் இவ்வளவு தூரத்துக்கு மேல் லோகத்துக்கு போய் இந்திர பதவியே எனக்கு கொடுக்கல, அங்க அமராவதிக்கு நான் தான் இல்லைன்னு காரணேஷன் பண்ணா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு உனக்கு இக அமுத்திரார்த்த பல போக விராகம் வந்துருது இவனுக்கு. ஆகையினால அப்படின்னாக்கா இப்ப என்னாச்சு, இவனுக்கு அதிகாரித்துவம் வந்துருச்சு. அப்படின்னாக்கா இவனுக்கு ஆரம்பிக்க வேண்டியதுதான் இல்லையா, இவனுக்கு வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஸ்தூல சூக்மகாரண சரீரா பஞ்சகோஷ இருக்கவே இருக்கு நமக்கு, இது எல்லாத்தையும் இப்ப ஆரம்பிக்க போறாரு. அப்ப எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம், அசோ ஜானன்வசோச்சத்துவம் அப்படின்ற ஸ்லோகத்துல ஆரம்பிக்க போறாரு. இந்த இடத்துல சஞ்சயன் என்ன பண்றான், திருப்பி இந்த விஷயத்த திருதராஷ்டிரன் சொல்றான். ஏவமுக்த்வா ரிஷிகேஷம் குடாகேஷ பரந்தப நயோஸ்யைதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்டீம் பபூவஹ. ஏவமுக்த்வா, ரிஷிகேஷனை பார்த்து குடாகேஷன் இப்படி சொன்னான். குடாகேஷன் அப்படின்னா குடாக்கான தூக்கம், தூக்கத்தை ஜெயிச்சவன் அப்படின்னா என்ன, அலர்ட்டா ஆயிட்டான். இப்போ அலர்ட்டான அந்த அர்ஜுனன் எப்போதுமே அலர்ட்டா இருக்கிறவன் தான். நடுவில் ஏதோ சோகத்துல ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவான அந்த குடாகேஷன் ஆனவன் ரிஷிகேஷனை பார்த்து இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சொன்னான். சொன்ன பிறகு யோசிச்சு நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது கோவிந்தம் முக்வா, கோவிந்தனை நோக்கி இப்படி சொன்னார். கோவிந்தன் விட இந்த கோவிந்தன்ற பதம் ரொம்ப விசேஷமான ஒரு பதம். நம்ம பெரியவாழ்கிட்ட கேட்டோம்னா நம்ம இந்து ரிலிஜன்லயே ரொம்ப வசதியான ஒரு வார்த்தை இது. எவ்வளவு வார்த்தைகள் இல்ல, ஈஸ்வரன்ற வார்த்தை வசதியா, ஓங்காரன்ற வார்த்தை வசதியா, நாராயணன்ற ஒரு வார்த்தை வசதியா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோன்னா இது ஒரு ஜோக்கா அவர் சொன்னாராம். இப்படி கேட்டவுடனே எனக்கு நீங்க கேட்டவுடனே தான் கொஞ்சம் அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை இல்லை, எல்லா வார்த்தையும் பிரம்மத்துல இருந்து நமக்கு எல்லாம் வசதி தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கோவிந்தன்ற வார்த்தை தான் ரொம்ப வசதின்னு போடுறதுதான். ஏன்னா எல்லாரும் கொண்டீங்க ஓம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவான்னு சொல்லலாம், ஜானகி காந்த ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இப்படி எல்லாம் சொல்ல, ராமராமா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கோவிந்த பதத்தை சொல்லும் போது சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்னு சர்வத்திரன்னு போட்டதுனால எல்லாம் அடங்கி போச்சு இந்த ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு, இது பாருங்க நம்மளுக்கு ராஜான்னா நடராஜா, அவளுக்கு கோவிந்த ராஜா இல்லைன்னாக்கா வரதராஜா தான். இந்த ராஜா பதம் போடக்கூடிய அளவுக்கு இருக்கு. கோவிந்தராஜ பட்டாபிஷேகம் ரொம்ப வசதியா இருக்கிறதுனால இந்த கோவிந்த பதத்துக்கு ரொம்ப வேல்யூன்னு அவர் சொல்லியிருக்காரு. நமக்கு கோவிந்தம் அப்படின்னாக்க சாதாரணமா அர்த்தம்னா காம் விந்ததி, காம்னாக்க இந்த உலகம், இதை விந்தத்தினா இந்த ஜெகத் ரட்சணை பண்றவர் யாரோ அவர் கோவிந்தர். சாதாரணமான சாமான்யமான காம் விந்ததி இது கோவிந்தா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இந்த கோவிந்த படத்துக்கு என்னன்னா காதிஹி பிரமாணே வித்தியதே. பிலசாபிக்கல் அர்த்தம் காதிஹினா உபனிஷத், காதிஹி பிரமாணம் இந்த உபனிஷத் பிரமாணத்தினால அறியக்கூடியவர் யாரோ அவர் தான் கோவிந்தன் அப்படின்னா பிரம்மம் அப்படின்னு ஆச்சு. இப்படி விசேஷமான அதனாலதான் இந்த மனத்தை வச்சுட்டு தான் அவர் பஜகோவிந்தம்னு அழகா எழுதினார். இந்த வேதாந்த தத்துவத்தை சொல்லக்கூடியதற்கு பஜகோவிந்தம்னு எழுதினார். இந்த கோவிந்த பதம் ரொம்ப வசதி. இது சாஸ்திரத்தை சூச்சனை பண்ணக்கூடியதான ஒரு பதம். இப்ப அவன் போய் காலில் விழுத்தான், இப்ப அவருக்கு உபனிஷத்தினுடைய தத்துவங்களையும் சொல்லணும்ன்றது இங்க சூச்சனை பண்றதுக்காக கோவிந்தம் முக்துவா தூஷ்டீம் பபுவ. தூஷ்டீம்னா ஒண்ணும் பேசாம அப்படியே இருந்தான், சைலண்டா இருந்தான். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரு, சமுவாச்சரிஷிகேஷா பிரஹசன்னிவ பாரத சேனையோர் உபயோர் மத்யே விசீதந்தமிதம் வஜஹ தம் உவாச்ச. அப்படிப்பட்ட அந்த அர்ஜுனனான அவனை என்ன பண்ணார், சோக மோகாதி சம்சார பீஜத்தினால ஆழ்ந்து இருக்கக்கூடிய அகங்கார மமக்கார அபிலாஷையினால ஆழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அர்ஜுனனை பார்த்து ரிஷிகேஷா, ரிஷிகானாம் ஈஷா, இந்திரியங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான இந்த ரிஷிகேஷனான பரமாத்மாவானவர் பிரகசன்னிவ, அவருக்கு என்னைக்கும் அவருக்கு அவருடைய மறக்க சந்தோஷமா சிரிச்சு கொண்டே ஆசமா சிரிப்பா இதெல்லாத்தையும் அவர் சிரிச்சுட்டேதான் பாக்குறாரு. இவங்க வளர்றதெல்லாம் அவரும் கூட சேர்த்து நம்மள மாதிரி ஃப்ரெண்டு ஒண்ணு அடிக்கும் அப்படின்லாம் நான் கேட்கல. அவர் சிரிச்சுட்டேதான் நமக்கு காரியம் ஆகணும்னாக்க பார்த்து
சமுவாச்ச ரிஷிகேஷா பிரகசன்னிவ ஹே பாரத அப்படின்னு சொல்லி சேனையோகோ உபயோகோ சேனையோகோ மத்தியே விஜீகண்டம் மனக்குழப்பத்தை அடைந்த அவனை பார்த்து இதம் வச்சகா உவாச்ச இந்த வார்த்தையை சொன்னார். எந்த வார்த்தையை சொன்னார்? அதோஜானன்பதோஷத்வம் பிரஜாவாதான் பிரபாஷதே கதாசூன கதாசூஞ்ச நானுஷோசந்தி பண்டிதாக. இது எந்த இடத்துல போய் சொன்னார் பாருங்க, சேனையோர் உபயோக மத்திய போர்க்களத்துல போய் இது கரெக்டா இது இல்லையா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் பார்க்கல. we are not interested. நம்மளுக்கு வேண்டியது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வேதாந்தம், அதுதான் நமக்கு முக்கியமே தவிர இது எங்க நடந்தது இது எப்படி பார்த்தது இந்த மாதிரி எல்லாம் புதர்க்கங்கள்லாம் நம்ம யாரும் ஆச்சாரியார்கள் யாரும் டிஸ்கஸே பண்ணல. நமக்கு எங்கேயிருந்து வந்தா நமக்கு வேண்டியது இந்த டீச்சிங் வியாசனுடைய முகத்துல இருந்து முகாரவிந்தத்துல இருந்து வந்திருக்கு. அவரே பரமாத்மா, அவர் பரமாத்மா சொன்ன வாக்கியமா இருக்கிறதுனால சேனையில வந்தா என்ன இங்க வந்தா என்ன இந்த சாஸ்திரம் தான் ரொம்ப வசதி அப்படின்றது. ஆனா வந்த விஷயமானது என்ன, சர்வ வேதத்தினுடைய சாரத்தை சொல்ல போறார். இந்த சர்வவேத சாரமானது அசோச்சியான் அன்பசோச்சத்துவம் சாஸ்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அதுல இருந்துதான் சாஸ்திரம் ஆரம்பம். அங்கேருந்து சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்லக்கூடிய 66வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த சாஸ்திரமானது சொல்ல போறது. இது மோட்சத்தை நமக்கு சொல்வதற்காக வந்த சாஸ்திரம். திருப்பி இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வேதாந்தம் முழுக்க, இது வேற எதையோ சொல்றதுக்காக வரல. இதுக்கு நடுவுல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் இதுல வருது. அதை பண்ணிட்டு நம்ம பிடிச்சிட்டு நம்ம முன்னுக்கு வரோம், அது வேணும். ஆனா பிரைமரி கோல் என்னன்னா அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இங்கேயும் வரும். ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் இங்கேயும் கோல். அந்த ஒரு ஞானத்தை ஞானாதேவது கைவத்தியம்னு அந்த ஞானத்தை சொல்றதுக்காக கஷேத்திர விபாக ஞானத்தை சொல்றதுக்காக தான் இந்த சாஸ்திரமானது ஆரம்பிக்கிறது. இதனுடைய மேற்கொண்டு அடுத்த திங்கட்கிழமை இந்த அசோசியான பார்க்கலாம்.